கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். அதிகாலவேள தினம்தோறும் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். தேவனருளி அப்ப மினிஸ்ட்ரி டைப் செய்தால் மற்ற வீடியோ பார்க்க முடியும். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம், அக்கிரமம் நிறைந்த காலம். ஆனால் எந்த வீடு எடுத்தாலும் சரி, தேவனுக்கு பிரியம் இல்லாமல் ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கிக்கொண்டு தேவையில்லாத பயங்கள். காரணம் என்ன? கர்த்தரை விட்டு யாரெல்லாம் வழி விலகி பாவ காரியத்தில் சிக்கி கொள்றாங்களோ அவனுடைய வாழ்க்கையில முதல்ல வர்றது பயம். ஆனால் தேவனுடைய பிள்ளையாக நாம் வாழும்போது, வேதத்தின்படி நாம் பார்க்கும்போது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. நம்ம வாழ்க்கையில பயம் இருக்கா? முதல்ல ஒரு கேள்வி. 2வது பலமும், 3வது அன்பும், 4வது தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், தந்துட்டார். நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பலன். அது மாத்திரமல்ல, அவர் பேரு அன்பின் ஆவியானவர், தெளிந்த புத்தியுள்ள ஆவி. இன்னைக்கு நம்ம கூட பரிசுத்த ஆவியான இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில நமக்கு பயம் இருக்காது. அடுத்தாப்புல பயம், ஒரு மனுஷனுக்கு பயம் வந்துட்டனாலே ஆட்டோமேட்டிக்கா பல காரியம் பிரச்சனை வந்துடும். சில குடும்பத்துல பலவீனமே வந்துடும். ஏன்னா பயந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில பல போராட்டம். அதுதான் வேதத்துல நம்ம பார்க்கும்போது, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன்றாரு. இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல நைட் நேரத்துல என்ன தோணுது அப்படின்னா பயம். சில குடும்பத்துல என்ன நடக்குமோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நடக்குமோ, வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க, ஆனா பல காரியங்களை யோசிப்பாங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இரவு நேரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது பலன் இருக்கும். அவர் அன்பின் ஆவியானவர், தெளிந்த புத்தி நமக்குள்ள காணப்படும். இன்று எத்தனையோ குடும்பத்துல பல கருத்தை யோசிப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த வேத போதி மூலியமாக நாம் தியானிக்க முடியும். இரவு நேரத்துல கேளுங்க, அப்பா எனக்கு நீங்க பலமுள்ள ஆவியை தாங்கப்பா, அன்பின் ஆவியை தாங்கப்பா, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போறோம். ஏன்னா நிறைய குடும்பத்துல நைட் நேரத்துல பல காரியங்கள் குறித்து பயம். இந்த மாசத்துல ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு, நம்ம குடும்பத்துல நிறைய தேவை இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டம் இருக்கு. ஆனாலும் நைட் நேரத்துல தேவனுடைய பாதையில் அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம், பிரச்சனை, போராட்டம் எல்லாம் மாறும். ஆனா நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. அர்ப்பணித்து ஜெபிப்போமா? நிறைய காரியங்களுக்கு ஜெபிக்க வேண்டியிருக்கு. சில குடும்பத்துல சில தடைகளுக்காக ஜெபிக்கிறீங்க. சில குடும்பத்துல வீட்டுக்குள்ள பல போராட்டம், சில குடும்பத்துல மாந்திரியம், பிள்ளி சுமை, ஏவல்ல பாதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து ரத்தம் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஸ்தோத்திரம் சொல்லும் போதே உங்க வீட்டுல எல்லா கிரிகளும் அழிக்கப்படும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, அப்பா அந்த இரவு நேரத்திலே நாங்க எல்லாரும் உங்களுடைய பாதவில் வந்து நிற்கிறோம். இந்த நாள் முழு சகல காலத்திலும் எங்க கூட இருந்தீங்களே, சகல காரியத்துக்காக அப்பா உண்மை துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. நிறைய குடும்பத்துல இணைந்திருக்காங்க. எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் சொன்ன எல்லாவற்றையும் உங்க பாதப்படியிலே சாஷ்டாம அர்ப்பணிக்கிறோம். உங்க கிருபையினால் நிரப்புங்க அப்பா, உங்களுடைய பிரசன்னத்தினால் மூடுங்க ராஜா. பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி தந்துறீங்கப்பா. உங்க பிள்ளைகள் யாரெல்லாம் ஜெபிக்கிறாலும் அவனுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல பயம் காணப்படுகிறதோ அந்த எல்லா பயத்தை எல்லாம் நீக்கி இரவு நேரத்திலே அன்பின் ஆவியானவரே அப்பா, விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ தெளிந்த புத்தியை தாங்க ராஜா. பலனுள்ள ஆவி என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே, யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ விசேஷமாக அப்பா உம்முடைய ஆவினால் நிரப்பு ராஜா. விசேஷமாக
பரிசுத்தம் நடப்பு ராஜா, அக்னி அபிஷேகம் நடப்பு ராஜா, விசேஷமாக மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்க ராஜா, விசேஷமா சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும் ராஜா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, எந்தெந்த குடும்பத்துல அப்பா பயம் காணப்படுகிறதோ, அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துனால எல்லா கிரியையும் ராஜா, சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே சாஷ்டாங்கமா அர்ப்பணிக்கிறோம் ராஜா. கர்த்தர் கூட இருக்க வேண்டும். நிறைய குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்க. அவங்களோட வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திலே போராட்டம், பிரச்சனை, உபத்திரம் இருக்கோ எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாள் முழுதும் எத்தனையோ குடும்பத்துல அப்பா வெளியில போயிட்டு இருந்தாங்க. சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள சாஷ்டம் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமா நிறைய குடும்பத்துல இரவணத்துல இணைஞ்சு ஜெபிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல போராட்டம், உபத்திரம், பிரச்சனை இருக்கோ, எந்தெந்த குடும்பத்துல பாடுகள் மத்தியில கடந்து போய் கொண்டிருக்காங்களோ அந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி தர வேண்டும். இரவு நேரத்தில் நிறைய குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்க ராஜா. அவங்களோட வாழ்க்கையில பல காரியத்துல போராட்டம், அந்த எல்லா போராட்டத்துல ஒரு முடிவு கொண்டு வாங்க. நைட் நேரத்துல தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், அந்த எல்லா கிரியும் அடிபடுது ராஜா. விசேஷமாக சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை பத்திரமா பாதுகாத்தீங்களே, சகல காரியத்துல ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அப்பா எந்த குடும்பத்துல கற்பத்தின் கனியா ஜெபிக்கனாலோ கர்த்தர் அப்பாவுடைய பிள்ளைகளை கரம் தொட்டு ஆசீர்வதி ராஜா. கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம் அப்பாவுடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதி ராஜா. எந்த குடும்பத்துல மாசமா இருக்கானோ தாயும் பிள்ளையமா என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்துல அப்பா டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கர்த்தர் கூட இருந்து விசேஷமாக நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. தாயும் பிள்ளையமா நல்லபடியா வெளியில வர வேண்டும். கர்த்தர் அப்பா நீங்க பொறுப்படுத்துங்க. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா திருமணம் முடிந்து வீட்டுக்குள்ள பல காரியத்துல பாவ அடிமை, அந்த எல்லா கிரியும் அழிப்படுது ராஜா. சில குடும்பத்துல மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், சில குடும்பத்திலே விக்கிர வழிபாடு, சில குடும்பத்திலே மாந்திரியம், பிள்ளி சுனம், ஏவல்ல பாதிக்கப்பட்டு பல குடும்பத்துல உபத்திரத்தோடு ஜெபிக்கிறாங்க. எந்தெந்த குடும்பத்துல அப்பா உபத்திரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்துல உபத்திரத்தெல்லாம் கர்த்தர் மாட்டித்தாங்க ராஜா. சகல குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்திலே அப்பா தங்களை தாழ்த்துறாங்க. எந்தெந்த குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்களோ அவரோட வாழ்க்கையில எல்லா உபத்திரத்தெல்லாம் கர்த்தர் மாற்றித்தாங்க ராஜா. இரவு நேரத்துல உங்க பிள்ளைகளோட நீங்க தங்கிருங்க. சில குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்க. சில குடும்பத்துல குடும்பம் பிரிந்து போயிருக்கு. சில குடும்பத்துல இரவு நேரத்துல கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. சில குடும்பத்துல அப்பா பாவ அடிமை, அந்த குடும்பத்துல எல்லா உபத்திரத்துல மாற்றித்தாங்க ராஜா. எந்தெந்த வீட்டுக்கு ரோம எந்தெந்த ஆவியல் கிரியை செய்து கொடுக்கோ, சில வீட்டுக்குள்ளே அப்பா அசுத்த ஆவிகள், சில வீட்டுக்குள்ளே விபச்சார கிரிகள், சில வீட்டுக்குள்ள பொல்லாத கிரிகள், சில வீட்டுக்குள்ளே மாந்திரியம், பிள்ளி சுனியம், அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துனால எல்லா கிரியும் அடிபட்டு ராஜா. சத்துருக்களை பச்சிக்கிறேன் அனுப்பு ராஜா. லிபோ ஷலஹது நிமரஹரது லபோ ஷேபி நிமலஹரது. சில குடும்பத்துக்குள்ளே விக்கிரத்துல கட்டப்பட்ட நிலைமை, அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துனால எல்லா கிரியும் அடிபட்டு ராஜா. சகல குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்தாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டு ராஜா. சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, சில குடும்பத்துல ஐசியூ இருக்காங்க, சில குடும்பத்துல சிறுபில் அட்மிட் பண்ணிருக்காங்க, சில குடும்பத்துல அர்ஜென்ட் கேஸ்ல இருக்காங்க, சில குடும்பத்துல ஆக்சிடென்ட், சில குடும்பத்துல அப்பா ஹோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க, சில குடும்பத்துல எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்படுறாங்க, சில குடும்பத்துல கண்கள்ல பிரச்சனை, சில குடும்பத்துல பல்ல பிரச்சனை, சில குடும்பத்துல ஹார்ட் ப்ராப்ளம், சில குடும்பத்துல சுகர் பிரஷர், சில குடும்பத்துல கால் வலி, கை வலி, நரம்பு வலி, சில குடும்பத்துல அப்பா கழுத்து வலி, சில குடும்பத்துல இடுப்பு வலி, சில குடும்பத்துல யூட்ரஸ்ல ப்ராப்ளம், சில குடும்பத்துல அலர்ஜி, சில குடும்பத்துல வயசு அதிகமாயிட்டு அதனால அவருடைய பலவீனம், சில குடும்பத்துல அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில குடும்பத்துல நரம்பு பிரச்சனை, சில குடும்பத்துல அப்பா கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, சின்ன பிள்ளைகள் அப்பா பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில குடும்பத்துல அப்பா படுத்த படுக்கையில அப்பா கிட்னி பிரச்சனை, பல உபத்திர மத்தியிலே நிறைய குடும்பத்தை ஜெபிக்கலாம். சில குடும்பத்துல காய்ச்சல், சளி, இருமல், எந்தெந்த சூழ்நிலை எந்தெந்த இடத்துல ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கும் ராஜா. விசேஷமா இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூரணமான சுகம் உண்டாகட்டும் ராஜா. உம்முடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று வேதம் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தர வேண்டும். லீதுனி சேபு ஷபலபல ஹர துரபலா தூனே சேமா கரு துரபலா. அப்பா எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தர வேண்டும் ராஜா. உம்முடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று வேதம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினாலே எல்லா கிரியும் அளிக்கப்படும் ராஜா. சகல குடும்பத்தையும் கர்த்தர் கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா தங்களை தாழ்த்தி அர்ப்பணிச்சுக்கிறாங்க ராஜா. பரிபூர்ணமான ஜீவனை கட்டுறாங்க ராஜா. தீர்காயுச கட்டுறாங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்துல எல்லா பலவீனம், எல்லா நோய் எல்லாவற்றையும் எங்களுடைய பலவீனம் எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே உம்முடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று வேதம் சொன்னபடி யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுதும் அப்பாவுடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. சகல குடும்பத்தையும் அப்பாவுடைய தழும்புகளால் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினாலே இப்பொழுதே பரிபூர்ணமான சுகம் உண்டாட்டும். இப்பொழுதும் யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தர வேண்டும்.
விசேஷமாக இந்த நாளிலும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தங்க ராஜா. சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே சாஷ்டமா அர்ப்பணிக்கிறோம். விசேஷம் அந்த நாளிலும் உமக்கு பிரியமில்லாமல் எங்களோட வாழ்க்கையில கண்களுள்ள பாவத்தை மன்னிங்க ராஜா. சிந்தனையில உமக்கு பிரியமில்லாம நாங்க என்னென்ன காரியத்தை யோசித்தோமோ எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. விசேஷமா வீண் வார்த்தை தேவையில்லாத எந்தெந்த காரியத்தில் ஈடுபட்டோமோ எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. உமக்கு பிரியமில்லாமல் எந்தெந்த இடத்துக்கு போயிருந்தோமோ எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாங்களோ அவனுடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் முத்திரையிடும் ராஜா. விசேஷமா உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க ராஜா. சில குடும்பத்தில் திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, வேற சூழ்நிலை ஜெபிக்கிறாங்க ராஜா. அந்த குடும்பத்துல எல்லா தடையெல்லாம் நீக்கி சகல விதமான வாசல் தராங்க ராஜா. சில குடும்பத்துல வயசு அதிகமாயிட்டு இருக்கு, சில குடும்பத்துல ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேண்டும் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல கர்த்தரின் மன விருப்பத்தை நிறைவேற்றுவாரான்னு ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல தாய்மார் ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல முதியோர் ஜெபிக்கிறாங்க, பொருத்தனை செய்திருக்காங்க. எல்லா காரியத்தையும் நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. சகல குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தலாம். இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாங்களோ அந்த வீட்டுல எல்லா தடையெல்லாம் நீங்கி போயிட்டும். சில குடும்பத்துக்குள்ளே தனிமை, சில குடும்பத்தை திக்கற்ற பிள்ளைகள், சில குடும்பத்திலே வீட்டுக்குள்ள பஞ்சம், தரித்திரம், கஷ்டம், பல பிரச்சனை, பல உபத்திரம் மத்தியில ஜெபிக்கிறாங்க ராஜா. எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி ஆசுறீங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாங்களோ அந்த குடும்பத்துல எல்லா உபத்திரத்துல கர்த்தர் மாற்றி ஆசுறீங்க. நீங்க உங்க பிள்ளையோட கூட தங்கிருங்க ராஜா. விசேஷமாக வேற நாட்டிலும் ஜெபிக்கிறாங்க ராஜா. அங்க இருக்கிற எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி தர வேண்டும். சில குடும்பத்திலே அப்பா வேலைக்கு போற இடத்துல பல உபத்திரங்கள், கண்ணீர் வாழ்க்கை, சில குடும்பத்திலே தனிமையான சூழ்நிலை இருக்காங்க, சில குடும்பத்துக்குள்ளே அப்பா அந்த வேலை பிடிக்கல, சில குடும்பத்திலே எனக்கு வேற வேலை வேணும்னு ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்திலே டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல விசாவுக்காக ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துக்குள்ளே அப்பா போன இடத்துல பல உபத்திரங்கள் எல்லா காரியத்தையும் மாற்றித்தாங்க. சில குடும்பத்துல கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துக்குள்ளே மற்ற வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா விதமான வாசலும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் திறப்படும் ராஜா. இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாங்களோ அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட வேண்டும். இரவு நேரத்திலே எங்க வீடு முழுவதும் இயேசு ரத்தத்தில் ஈடுபட்ட ராஜா. உருவின பட்டத்தோடு தேவதூதர் முன்னும் பின்னுமா உலாவி கொண்டுட்டும். எங்க வீட்டுக்குள்ள யோத ராஜசிங்கம் அப்பா நீங்க இருந்தால் சமாதானம், ஆசீர்வாதம், சந்தோஷம், ஐக்கியம் நீங்க எங்க வீட்டுக்குள்ள இறங்கி வாங்க ராஜா. விசேஷமாக நீங்க எங்க வாழ்க்கையில வெளிப்பட்டால் எங்க வாழ்க்கையில எல்லா அந்தகார எல்லாம் விலகி போகும். நைட் நேரத்துல சில குடும்பத்துல தற்கொலை எண்ணங்கள், சில குடும்பத்துல மரண பயம், சில குடும்பத்துக்குள்ளே நைட் நேரத்துல படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, சில குடும்பத்துல கெட்ட சொப்பன விபச்சார ஆவிகள், சில குடும்பத்துல வலு சிற்பத்தை பார்க்காங்க, சில குடும்பத்துல மரித்த ஆவிகள், எந்தெந்த வீட்டுக்கு விரோதமா எந்தெந்த ஆவியல் கிரியை செய்து கொண்டுக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவினால எல்லா கிரியையும் ஈடுபட்டு ராஜா. சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே சாஷ்டமா அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து எல்லா குடும்பத்தையும் விடுதலை செய்ய வேண்டும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல போராட்டம் இருக்கோ, பிரச்சனை இருக்கோ அந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாட்டித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் நீங்க பொறுப்படுத்துங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசிரியர் வேண்டும். சில குடும்பத்திலே தங்களை தாழ்த்தாங்க ராஜா. அவனோட வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல உபத்திரம் காணப்படுகிறதோ எல்லா உபத்திரத்தெல்லாம் நீக்கித்தாங்க. படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறான், தேவ ஞானத்தினால் தேவபுத்தினால் நிரப்பி ஆசிரியங்க ராஜா. சில குடும்பத்தை எக்ஸாமுக்கு ஆயத்தமாய் கொடுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசிரியங்க. சில குடும்பத்திலே இரவு நேரத்திலே அப்பா வேற இடத்துல இருந்து தங்கியிருந்து ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்திலே ஹோம்ல தங்கியிருக்காங்க, சில குடும்பத்திலே அப்பா நைட் ஷிப்ட்ல வாட்ச்மேன், செக்யூரிட்டி இன்னுமாக ஐடி ஃபீல்ட்ல ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்திலே மில்லில் வேலை பார்க்காங்க, சில குடும்பத்திலே போலீஸ் ஆபீஸ்ல ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, இன்னுமாக டாக்டர், நர்ஸு எத்தனையோ குடும்பத்துல நைட் ஷிஃப்ட்ல அப்பா வேலை பார்க்குறவங்க ஜெபிக்கிறாங்க ராஜா. சில குடும்பத்துல டிரைவிங் லைன்ல இருக்காங்க. எல்லா குடும்பத்தையுமே உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே அப்பா உம்முடைய பாதுகாப்புல அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உங்க பிள்ளைகளை நீங்க கரம் தொட்டு விசேஷமா ஆசீர்வதிக்க வேண்டும். நைட் நேரத்தில் உங்களுடைய கிருபை நடப்பு ராஜா. முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாடுங்க ராஜா. சகல குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு தாங்க ராஜா. நைட் நேரத்தில் தேவையில்ல எண்ணங்கள், தேவையில்ல சிந்தனைகள் எல்லா கிரியும் அழைக்கப்படட்டும். உங்க பிள்ளைகளோட நீங்க நைட் தங்கிருங்க. அது மாத்திரமல்ல இரவு நேரத்தில் சகல விதமான பாதுகாப்பு தாங்க. உம்முடைய ஜீவனுக்களே தாழ்த்தர பண்ணிடும். இந்த நாளிலும் விசேஷமாக யாரெல்லாம் இணைந்திருந்தாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவங்களோட வம்சத்தை ஆசீர்வதிங்க ராஜா. அந்த குடும்பத்துல என்னென்ன உபத்திரக்கோ என்னென்ன பிரச்சனைக்கோ எல்லாவற்றையும் மாற்றி இரவு நேரத்தில் சகல காத்திலையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க. தேவனர்லி அப்ப மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. நிறைய குடும்பத்துல எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்க. விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா விசேஷமா அளவு இல்லாமல் ஜெப அபிஷேகம் நடக்கும் ராஜா. ஆத்துமகளுக்காக திறப்புல நிக்க அப்பா உம்முடைய பிள்ளைகள் அபிஷேகம் ராஜா. விசேஷமாக எங்க தேசத்துல அப்பா எழுப்புதல் அக்னியை கட்டளைங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்துல நிறைய குடும்பத்துல பரிசுத்தவான்கள் இணைந்து ஜெபிக்கிறாங்க. சகல குடும்பத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும்.
சில குடும்பத்தில் இரவு நேரத்தில் பல போராட்டம், சில குடும்பத்தில் தனிமையான சூழ்நிலை, சில குடும்பத்தில் பல காரியத்தை யோசிக்கிறேன். எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருந்து சகல குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. அதிகாலை வேளை உங்க பாதபடியில கண் விழிக்க கிருபை செய்யுங்க ராஜா. அதிகாலை வேளை எங்களை எழுப்பிடுங்க. இரவு நேரத்தில் சில குடும்பத்தில் செல்போன் அடிமையில் இருக்காங்க, சில குடும்பத்தில் படம் பார்க்குற, நாடகம் பார்க்குற, தேவையில்லா செல்போன் கேம்ல அடிமையா இருக்காங்க. அந்த எல்லா கிரிகளும் அழிபடட்டும். சகல குடும்பத்தையும் கர்த்தரை பொறுப்படுத்துங்க. இரவு நேரத்தில் இன்பமா நிறுத்தாங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் நைட் நேரத்தில் உபத்திரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றித்தாங்க. சில குடும்பத்தில் வீடு கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. கடன் இல்லாமல் வீடு கட்ட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, நிறைய குடும்பத்தில் வண்டி டியூ கட்டணும், சில குடும்பத்தில் அப்போ வீட்டு லோன் கட்டணும், சில குடும்பத்தில் ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், சில குடும்பத்தில் பல பிரச்சனை, சில குடும்பத்தில் கடனில் தவிக்கிறாங்க. அவனுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் உபத்திரம் பிரச்சனை இருக்கோ எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி உங்கள் பிள்ளைகளோட தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். அவனுடைய கையின் கீழில் ஆசுங்க ராஜா. நிறைய குடும்பத்தில் வியாபாரிகள் ஜெபிக்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் எல்லா தேவைகளும் கர்த்தர் கூட சந்திக்க வேண்டும். நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அவனுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா உபத்திரத்தெல்லாம் கர்த்தர் மாற்றித்தாங்க. இரவு நேரத்தில் இன்பமா நிறுத்தாங்க. நீங்க எங்க கூட தங்கிருங்க. சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்து அப்படிங்கிற ராஜா. விசேஷமா இரவு நேரத்தில் உங்க பிள்ளைகளோட நீங்க தங்கிருங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்து அப்படிங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவன பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலையும் கர்த்தர் கொண்டு சம்பூர்ணமா திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு இருப்பதாக, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரவு நேரத்திலே தனி ஜெபம் பண்ணுங்க. செல்போனை தயவு செய்து ஆஃப் பண்ணுவீங்க. தேவனர்லி அப்போ மினிஸ்ட்ரின்னு டைப் செய்தால் காலையில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம், அதையும் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல 9363064181 நம்பருக்கு தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். விசேஷமாக கர்த்தருடைய வருகைக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருப்போம். நைட் நேரத்தில் தேவையில்லாமல் யோசிக்க விட்டுட்டு கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. தனி ஜெபம் பண்ணுங்க. இரவு நேரத்தில் நீங்க தேவனுடைய பைபிளை காத்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் ஆசீர்வதிப்பார். என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய வம்சத்தின் சகல காத்திலும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.